ஐயோ வாழ்க்கையே போச்சு, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இவன. இப்போ என்னாச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? எப்படியாவது பிசினஸ் ஆரம்பிச்சு கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்லிட்டு 4 பிசினஸ் ஆரம்பிச்சம்மா, 4மே நாசமா போயிடுச்சுமா. ஐயோ நான் பார்த்தனே, என் மாமன் மாசம் லட்சக்கணக்கில் ஹோட்டல் பிசினஸ் வச்சு சம்பாதிக்கிறேன்னு தானே நானும் ஆரம்பிச்சேன். ஆனா ஆரம்பிச்ச வேகத்திலேயே எல்லாம் நஷ்டமாயி இழுத்து மூடிட்டேனே. சரி இந்த பிசினஸ் தான் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைராக்கியமே என் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு டிராவல் பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுவும் நாசமா போச்சு. இப்படி 4 பேர்த்த பார்த்து 4 பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லாமே நஷ்டத்துல தான் போய் முடிஞ்சது. அப்ப நான் எப்படி தான் பிசினஸ் பண்றது? எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த 4 விஷயத்தை கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். முதல்ல டிமாண்ட். நீ பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு டிமாண்ட் இருக்கா இல்லையா, இல்ல நீ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லொகாலிட்டியில அந்த டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிசினஸ் நீ ஆரம்பிக்கணும். உன் மாமா வச்சிருந்தாரு ஹோட்டல், அந்த லொகாலிட்டியில டிமாண்ட் இருந்தது. ஆனா நீ ஸ்டார்ட் பண்ண இடத்துல சுத்தமா டிமாண்ட் இல்லாதனால நீ மிகப்பெரிய லாஸ்ல போய் முடிஞ்ச. ரெண்டாவது பே, அதாவது மக்கள் தன் கை காசு கொடுத்து உன்னோட பொருளை வாங்கிட்டு போற அளவுக்கான தரத்தையும் அதுக்கான குவாலிட்டி சர்வீஸையும் நீ கொடுத்தா மட்டுமே இந்த ஒரு விஷயத்தை உன்னால அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டிராவல் பிசினஸ்ல அவன் கொடுத்த தரமான சர்வீஸுக்காக தான் அவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தான். உன்னால அது முடியாதனால தான் நீ நஷ்டத்துல போய் முடிஞ்ச. மூணாவது, உன்னோட தொழிலை நீ விரும்பணும். உன்னோட தொழிலை நீ காதலிச்சா மட்டும்தான் அந்த தொழில் கூட வாழ்நாள் ஃபுல்லா வாழ முடியும், வெற்றி அடைய முடியும். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம், நீ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போற அப்படின்னா அந்த பிசினஸ் பத்தி முழு விவரத்தை நீ முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எதுவும் தெரியாம ஆரம்பிச்சா கண்டிப்பா லாஸ்ல தான் போய் முடியும். இதெல்லாம் சரி, நான் வைராக்கியமா இன்னொரு வாட்டி இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் தயாரு. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தொழிலை எப்படி பண்றது, நான் எங்க போய் கத்துக்கிறது? கவலையப்படாத, இந்த ஒரு வைராக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இதாலே நீ வெற்றி அடைஞ்சிருவ. இங்க கிளிக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது எப்படி, எந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மனுஷன் பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி கத்துக்கணும், எப்படி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரத்தை அந்த கோர்ஸ் மூலமா நீ கத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, நீ விவசாய சம்பந்தப்பட்ட கோர்ஸா இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரீடம் ஆப்ல எல்லாமே இந்த நியூ இயர் ஆஃபர்ல மாசம் வெறும் 399 ரூபாய்க்கு எல்லா கோர்ஸுமே கிடைக்குது. டக்குனு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒண்ணுனா கத்துக்க ஆரம்பி.